ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபிஸ் கிச்சன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி சப்பாத்தி எக் நூடுல்ஸ். மீதமான சப்பாத்தியை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம் வாங்க. சப்பாத்தியை ரோல் பண்ணி இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் நாம் கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி நல்லா பொன்னிறமாக மொறுமொறுன்னு வந்த உடனே அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொன்னிறமான உடனே பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். ரெண்டு பெரிய வெங்காயத்தை கியூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நாம் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமானாதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கின உடனேயும் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கிளறுங்க. அப்போ தான் முட்டையோட பீசஸ் பெருசாக வரும். சாப்பிட்றப்போ வாயில் கடிபடும் போது சூப்பராக இருக்கும். முட்டை ரெடியானதும் நாம் பொரிச்சு வச்ச சப்பாத்தியை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கடைசியாக புதினா இலை சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சப்பாத்தி எக் நூடுல்ஸ் தயார். இதோட டேஸ்ட் அப்படியே கொத்து புரோட்டா மாதிரியே இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள்.